அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் ஃபலக் ஓட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஃபலக் ஓட அர்த்தம் என்னன்னா அதிகாலை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா கூறுவீராக, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றது. அஊது பிரப்பில் ஃபலக். அஊது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து அப்படின்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக். ரொப்பில் ஃபலக் அப்படின்னா அதிகாலையின் இறைவன். பிரப்பில் ஃபலக் அப்படின்னா அந்த அதிகாலையின் இறைவனிடத்தில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி அப்படின்னா ஷர்ரி அப்படின்னா தீமை, தீங்கு அப்படின்னு சொல்லலாம். மின் ஷர்ரி அப்படின்னா அந்த தீங்கிலிருந்து, அந்த தீமையில் இருந்து அப்படின்னு சொல்லலாம். மின் ஷர்ரி மா ஹலக். ஹலக் அப்படின்னா அல்லாஹ்வுடைய படைப்புகள். மா ஹலக் அப்படின்னா இங்க மா ஓட அர்த்தம் என்னன்னா எது, என்னது அப்படின்னு அர்த்தம். மின் ஷர்ரி மா ஹலக். அப்போ இறைவனோட படைப்புகளால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மின் ஷர்ரி காசிக்கின் இதா வகப். மறுபடியும் மின் ஷர்ரி. அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே மற்றும் இல்லனா இன்னும் அப்படின்னு அர்த்தம். மின் ஷர்ரி மறுபடியும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து அப்படின்னா காசிக்கின். காசிக்கின் அப்படின்னா இரவு. இதா வகப். இதா அப்படின்னா நம்ம சூரத்துன் நஸ்ர்ல பார்த்தோம், எப்போ, எப்போது அப்படின்னு அர்த்தம். காசிக்கின் இதா வகப். வகப் அப்படின்னா இருள் சூழும் போது. மின் ஷர்ரின் காசிக்கின் இதா வகப். அப்போ மறுபடியும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து அப்படின்னா இருள் சூழும் போது அந்த இருளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்ஹத். மின் ஷர்ரி மறுபடியும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து அப்படின்னா நஃபாஸாத்தி அப்படின்னா மந்திரித்து ஊதும் பெண்கள். நஃபாஸாத்தி அப்படின்னா மந்திரித்து ஊதும் பெண்கள். ஃபில் உக்ஹத். ஃபில் உக்ஹத் எதுல அப்படின்னா முடிச்சுகளில் அப்படின்னு சொல்லலாம். உக்கத் அப்படின்னா முடிச்சுகளில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்ஹத். நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்ட இருந்து அப்படின்னா முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஹாசிதின். ஹாசிதின் அப்படின்னா பொறாமைக்காரர்கள், பொறாமைக்காரர்கள். ஹாசிதின் இதா ஹசத். அவங்களோட பொறாமையின் தீங்குகளிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமைக்காரர்களால் ஏற்படக்கூடிய பொறாமையின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சூரா எதுக்கு அப்படின்னா பாதுகாப்பிற்கான சூரா. குரான்ல நம்ம டெய்லி ரீட் பண்ணும், டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சூறால இந்த சூறாவும் ஒண்ணு. ரொம்ப சிம்பிளான சூறா. அந்த சூறாவோட அர்த்தத்தை நம்மளுக்கு தெரியும் போது அது எதுக்காக டெய்லி ஓத சொல்றாங்க, எதுக்காக டெய்லி ரீட் பண்ண சொல்றாங்கன்னு நம்மளுக்கு புரிய வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.